தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஔவையாரின் ஆத்திச்சூடி 12. அவ்வியம் பேசேல், பொறாமை வார்த்தைகளை பேசாதே. நெவர் ஸ்பீக் வித் ஜெலோசி அண்ட் envy. மற்றவரிடத்தில் உள்ள உயர்ந்த குணம் கல்வி செல்வம் கண்டு ஒருவன் பொறாமை கொண்டு பொறாமை பேசுதல் தனது வளர்ச்சிக்கு தடை மட்டுமில்லாது மிகுந்த தீமையையும் விளைவிக்கும். பொறாமைப்பட்டு பேசாதே என்பது இதன் பொருள். அவ்வியம் பேசேல் என்பதற்கு வீண் பெருமை பேசக்கூடாது என்றும் பொருள் கூறுவோரும் உண்டு. தன்னையே அளவு கடந்து நேசிப்பதுதான் பொறாமையின் ஊற்று. பொறாமை ஓர் எலும்புருக்கி நோய் போன்றது, உடன் இருந்து கொள்ளும். இந்த உலகில் பொறாமையால் அழிந்த உயிர்கள் ஏராளம். அரசு அரியணையில் இருந்த பாண்டவர்கள் மேல் பொறாமை கொண்டு அவர்களை வஞ்சகமாக அழைத்து மாய சூதாடி நாடு நகரம் முதலியவற்றை கவர்ந்தான் துரியோதனன். ஆனால் பொறாமையால் அறமற்று கவர்ந்தவை எவையும் நிரந்தரமில்லை. துரியோதனன் பாண்டவர்களுடனான மகாபாரத யுத்தத்தில் தோல்வியுற்று அனைத்தையும் அவர்களிடமே இழந்தான். இன்றைய உலகிலும் பொறாமை தீயால் தங்கள் வாழ்வை இழந்து வீடிழந்து நாடிழந்து அகதிகளாக அலைந்து திரிபவர்கள் ஏராளம். பொறாமை உடையவரின் இயல்புகள்: தன்னை குறித்து வீண் பெருமை பேசுதல், சுய மோகியாக இருத்தல், பிறரிடம் உள்ள உயர்ந்த குணம் கல்வி செல்வம் இவை கண்டு வெறுப்படைதல், பிறரது முன்னேற்றத்தை கண்டு கோபப்படுதல், எளியவரிடமும் கடுஞ்சொல் பேசுதல், தவறுகளை சுட்டி காட்டுபவரை அற்பமாக விமர்சித்தல், நாட்டு கருத்துடையோரை சகிக்காது தாக்குதல் என கூறிக்கொண்டே செல்லலாம். வாழ்வில் வெற்றி பெற விரும்புபவர் மனதில் பொறாமையின்றி இருப்பதை ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும். உலகின் நிலையாமை உணர்ந்து எப்போதும் அடக்கத்துடன் பொறுமையுடன் வாழ்வதே சிறப்பு. இந்த பிரபஞ்சத்தின் ஒரு தூசியாக தன்னை எப்போதும் உணர்ந்து மனதில் நிலைநிறுத்துவது நல்லது. பிறரது திறமைகளை மதிப்பது, சிறப்பாக செயல்படுபவர்களை மனம் திறந்து பாராட்டுவது, அன்புடன் சக உயிர்களை நேசிப்பது போன்ற நல்ல பண்புகள் மனதை செழுமையாக்கும். போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி நிறைந்த வாழ்வே மிக சிறந்தது. பொறாமையை மனதிலிருந்து வேரோடு அகற்ற சிந்தையை இருதயத்தை சற்று அன்பினால் நிரப்புவதே ஒரே வழி. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.